கடவுள் பிதாவாகிய தேவன் பூர்வீக பூமியில மனுஷனை எப்படி பரிசுத்தமா வைக்கணும்னு நினைச்சாருப்பாரு. அந்த பரிசுத்தமா வைக்கிறதுக்காகத்தான் கடவுள் இந்த பூமியை சுத்திகரிச்சாரு. அவர் ஆதீனத்துல, அவர் சிந்தனையில இந்த பூமி எப்படி இருக்கணும்னு நினைச்சாருப்பாரு. அதுக்குள்ள மனிதனை வச்சு அவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு பிதாவாகிய தேவன் நினைச்சாருப்பாரு. அந்த அளவுக்கு பூமியை கொண்டு வராரு. அதுதான் புதிய வானம், புதிய பூமி. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது வசனம், 21வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிடுச்சு. முந்தின வானம் முந்தின பூமி ஒழிஞ்சு போச்சு. இல்ல, இப்ப புதிய வானம் புதிய பூமியை கடவுள் உண்டாக்கிட்டாருன்னா இருக்கிற பூமியை புதுசா மாத்தினாரு. ஏன் புதுசா மாத்தினாரு அப்படின்னா, இந்த புதிதாக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான இந்த பூமியில திரும்ப மனுஷனை கொண்டு வந்து வைக்கிறாரு. மனுஷனை கொண்டு வந்து வைக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ நிகழ்ச்சி நடந்து வந்தது. பூர்வீக ஆண்டுல தண்ணில ஜலத்தால அழிக்கப்பட்டதோ, திரும்ப 2வது கட்டம் ஆதாமியாவால உருவாக்கி திரும்ப பாவம் செய்து அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீண்டும் இந்த பூமியில மனிதர்களை சுத்தமாக்கினாரு. ரத்தத்தினால பரிசுத்த ஜாதியா பிரிச்சு எடுத்தாரு. இந்த பரிசுத்த ஜாதியை ஏன் பிரிச்சு எடுத்தாருன்னா, இந்த பரிசுத்த ஜாதியத்தான் அந்த புதிதாக்கப்பட்ட அந்த பூமியில கொண்டு போய் வைக்க போறாரு. அந்த புதிதாக்கப்பட்ட அந்த புதிய பூமியில மனுஷனை வைக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ நிகழ்ச்சி நடந்ததுங்க. கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனால உருவாக்கப்பட்ட ஆதியில பூர்வீக பூமி கெட்டு போச்சு. அதையும் அதிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற 2ஆம் கட்ட பூமியையும் 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல தேவனே இந்த பூமிக்கு